வணக்கம் மக்களே, என் பேரு புகழ். நீங்க பாத்துருக்க பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கு என்னடா இந்த டைம்ல நீ வீடியோ அப்லோட் பண்றேன்னு நீங்க கேட்கலாம். நான் கரெக்டா இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு 12 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ பிளிப்கார்ட்ல, இன்ஸ்டால எல்லா இடத்துலயுமே அட்வர்டைஸ்மெண்டா போயிட்டு இருக்க டிஓஆர் டோர் டிவி, அந்த டிவியை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டிவியில என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்ற கொஷின்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோல நான் கிளீனா சொல்றேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் நீங்க அதை வாங்குங்க. வீடியோக்குள்ள போலாம் கைஸ். ஓகே காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டிவியோட ஆட் என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம். இங்க போற ஆட் தான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிவி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கண்டென்ட், பட் டுகெதர் ஜஸ்ட் 10,799 பிளஸ் 799 per month அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 43 QLED டிவி தான் இந்த டோர்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டிவின்னு சொல்லிட்டு நிறைய விதமான போயிட்டு இருக்கு. நம்ம சரத் ப்ரோ கூட போட்டிருந்தாரு, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு நான் அதை கிளியரா டெஃபினிஷன் பண்றேன். அவரும் வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் டிவின்னு போட்டு முடிச்சுட்டாரு. இதுல நம்ம கிளீனா பார்க்கலாம். ஆடை பொறுத்த வரைக்கும் இது வெறும் டிவி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வெறும் கண்டென்ட்டும் கிடையாதுடா அப்படின்ட்டா. ரெண்டும் ஒன்னாவே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 10,799 ரூபா கட்டணும்ன்றான். அப்புறம் மாசம் 799 ரூபா கட்டணும்ன்றான். இத உங்களுக்கு கிளியரா நான் இப்போ டிஃபைன் பண்றேன். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவியோட ஃபியூச்சர்ஸ்குள்ள போகலாம். ஃபியூச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டாங்க. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கு 4 வருஷம் வாரண்டி கொடுக்குறான் அப்படின்னா இவன் கொடுக்குறான். அது எப்படின்னே தெரியல எனக்கு. ஆனா இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்கான். அந்த ட்விஸ்ட் நான் வீடியோக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிவின்னு சொல்லிட்டு போட்டுட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 years வாரண்டின்னு மேல மென்ஷன் பண்ணியிருக்கான். கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4K அல்ட்ரா HD QLED டிவி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். இந்த ரேட்டுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பர் அப்படின்னு நான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டால்பி ஆடியோவும் கொடுத்துட்டான். இவன் புது கம்பெனியா வரனால இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கானா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதை வாங்கி பார்த்தாதான் நமக்கு தெரியும். வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் வாங்குறேன் கண்டிப்பா இந்த டிவியை உங்களுக்காகவே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 24+ OTT அண்டுன்னு சொல்லிட்டு 300 plus டிவி சேனல்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சும்மா கொடுக்கல, அதுக்கான டெஃபினிஷன் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர்ட் பை DODROS டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு புதுசா ஒரு ஆண்ட்ராய்டே இவனுங்க விட்டுருக்கானுங்க இந்த டிவி காரனுங்க. இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு சைடு பார்த்தா ஆப்பும் இருக்கு, அதுக்கேத்த பலகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வரேன் ஒன்னொன்னா வரேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. எப்படி அப்படின்னா நம்ம 10,799 நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் புகழ் அப்படின்னீங்கன்னா, இப்போ வாங்குறப்போ இந்த 10,799 பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த்ல இருந்து 12th மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க 799 பே பண்ணணும்னு சொல்லல அவங்க. ஆனா இதுல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த 22 OTTs plus 300 சேனல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க அந்த 799 கண்டிப்பா பே பண்ணி ஆகணும் மாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வேணாம், எனக்கு பாதி OTTs வேணாம். சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் இவங்க கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இல்ல, சன்நெக்ஸ்ட் இருக்கு, பிரைம் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, ஜியோ சினிமா இருக்கு, ஹாட் ஸ்டார் இருக்கு, யூடியூப் இருக்கு, சோனி லிவ் இருக்கு, Z5 இருக்கு, ஆஹா இருக்கு, அப்புறம் ஃபேன்
அந்த ஃபேன் கோடு இருக்கு, அந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான இந்த ராஜ் டிவி அந்த மாதிரி நிறைய ஒரு 22 கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வேணும் அப்படின்னீங்கன்னா பிளஸ் வந்து ஒரு 300 லைவ் சேனல்ஸும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அந்த 799 பே பண்ணி ஆகணுமா. அப்படி இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரைமு இல்ல ஜியோ சினிமா, அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரு, ஜி5, யூடியூப் இதெல்லாம் மட்டும் ஒரு 5 மட்டும் வேணும்ப்பா, சன் நெக்ஸ்டோட சேர்த்து நாடகம் பார்ப்பாங்கப்பா வீட்டுல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான பிளானும் வச்சிருக்காங்களாம். அதை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி 299 இருந்து நீங்க எடுத்துக்கலாமா. இது எப்படி சொல்றேன்னா இதையும் பண்ணிக்கலாம் இதையும் பண்ணிக்கலாம், இதுவும் கொடுக்குறோம் அதுவும் கொடுக்குறோம், எல்லாமே திருப்பதி லட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்கு. எனக்கு டோர்ல இருந்து நீங்க கொடுத்துருக்கிறது ஓகே தான், சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்தனால. நெக்ஸ்ட் வந்து வரலாம், மற்ற டிவிக்கும் இந்த டிவிக்கும் என்ன வித்தியாசம் புகழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க குமாரு, அந்த டிவியை வாங்கினீங்கன்னா குமாரு, இப்போ அதான் இந்த டிவியை வாங்குறேன்னு வச்சுக்கோ குமாரு, அந்த டிவியை வாங்குறேன்னு வச்சுக்கோ குமாரு, இந்த 2 டிவிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அதை தான் நான் இங்க போடுறேன். கம்பேரிசன் டாட் டிவி வித் அதர் டிவிஸ். நான் எதுவுமே பண்ணல, அவங்க சொல்றத நான் உங்களுக்கு டிஃபைன் பண்றேன், அவ்வளவுதான் தெளிவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட்டா எவ்வளவு பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் டைம் பேமெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 43 இன்ச் டிவிக்கு மினிமம் வந்து ஒரு அதர் பிராண்ட்ல இருந்து இந்த QLED டிவி வாங்கினா வந்து 28,999 ரூபா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க இவங்க சைட்ல இருந்து. அது வந்து நம்ம சிம்பு சைட்ல இருந்து சொல்லணுமா 28,999 ஒன்லி. அந்த அமௌண்ட் வந்து இவங்க வாங்கலையா. இவங்க வாங்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,799 ரூபாய். ஃபர்ஸ்ட் மாசத்தோட பிரைமோட அமௌண்ட்டை டிவி கூட சேர்த்துட்டாங்க. ஓகேவா, 10,000 ரூபாய் டிவி, 799 ரூபா வந்து இந்த பிரைமோட சார்ஜஸ், அது வந்து சேர்ந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வராங்க அவங்க மந்த்லி வந்து ஒரு 24 ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னீங்கன்னா 799 ரூபாய் இவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்களாம். அதான் டோர் ஆஃபர் ஃப்ரீ 1 மந்த்ன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் நம்ப மாட்டேங்க. ஏன்னா வந்து மேலே வந்து 10,799 ரூபான்னு சொல்லிட்டு போட்டு மாட்டிக்கினாங்க. ஒரு 10,800 ரூபா போட்டிருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லுவேன். அது நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம் நம்ம டீலிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அதர் டிவிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1,473 ரூபாய். அடப்பாவீங்களா, என்னடா இப்படி கொள்ளடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதர் டிவிஸ்க்கு அவ்வளோ காஸ்டா, இந்த டிவிக்கு வந்து 24 ஆப் யூஸ் பண்ணா 799 ரூபா தான் கொடுக்குறாங்களாம். அதை வந்து அவங்களுக்குள்ள டீலிங், நம்ம அதுக்குள்ள போவேனாடா சென்ட்ரஸ், அதை விட்டுரு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து இன் கரன்சி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கான காஸ்ட் வந்து 19,588 ரூபாய். இதுல நான் சாலிடா சொல்லுவேன் டோர் சைடு தான் நான் இப்பன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிவி வந்து 19,588 ரூபாய் தான் வருது மொத்தமாவே ஒரு வருஷத்துக்கு சேர்த்தா. ஆனா அவங்க பிரைமும் போட்டு டிவியும் மொத்த காசையும் கொடுத்து நம்ம மற்ற பிராண்ட்ல வாங்கணும் அப்படின்னீங்கன்னா 46,675 ரூபாய் வருது. டபுள் தி அமௌண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒத்துக்கலாம், ஏன்னா மற்ற பிராண்ட்ல ரேட் அதிகம், பிரைஸ் அதிகம் எல்லாரும். ஆனா இவங்க புதுசா வந்திருக்காங்க, இந்த ஆஃபரை கொடுத்தது வந்து சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், மற்றவங்கள இருந்து ஒரு தனித்து தெரியுறாங்கன்னு சொல்லுவேன். அந்த 4 வருஷம் வாரண்டி இருக்கிறனால நம்ம வாங்கலாம்னு சொல்லுவேன். நான் அந்த ட்விஸ்ட்ன்னு சொன்னேன்ல, அந்த ட்விஸ்ட்டை நான் கண்டிப்பா லாஸ்ட்ல சொல்றேன், அதை நான் மறக்க மாட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில ஃபியூச்சர்ஸ் என்னென்ன புகழ் இருக்கு. 10,799 ரூபா கொடுத்து நான் வாங்குறேன், ஒரு வருஷம் ஃபுல்லா சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றேன். ஆனா இந்த டிவி அதுக்கான வேர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து QLED கொடுத்துருக்காங்க, அதை நான் இங்க போடுறேன். ரெண்டாவது வந்து 4K அல்ட்ரா HD வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஆட்ஸ் ஆஃப்னு சொல்லுவேன் நான் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 40 வாட் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ். மற்ற டிவிலாம் வந்து 10 வாட்ஸ் 20 வாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கப்போ இவன் 40 வாட்ஸ் கொடுக்குறான்னா அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். சோலார் ரிமோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி எதுவும் தேவை இல்லையா என்னன்னு தெரியல, சோலார் ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் சர்ச், வாய்ஸ் நம்ம சொன்னாலே வாய்ஸ் சர்ச் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 years வாரண்டி, அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னே ஒன்று சொன்னீங்கன்னா ஒய்ஃபை இருக்கவங்க இந்த டிவி வாங்குங்க, ஒய்ஃபை இல்லாதவங்க வாங்காதீங்க, வேஸ்ட். அது வந்து இங்க அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். அதை நான் ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் புகழ், ஹாட்ஸ்பாட் போட்டுலாம் கேட்காதீங்க. ஏன்னா இது இழுக்கும், எல்லாமே வந்து OTT ஆப்ன்றனால. அதனால ஒய்ஃபை இருந்தால் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவன் சைட்ல இருந்தே சொல்லிட்டான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
நிறைய இன்டர்ஃபேஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி யூசர் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டிவி வாங்கி பார்த்தா தான் தெரியும். வாங்கணும்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நான் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம்லெஸ்ஸா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ டெபிட் டியூரிங் இன்ஸ்டாலேஷன்னே சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி விட்டாங்க கார்டை வச்சு அப்படின்னீங்கன்னா மாசம் மாசம் நீலாம் கட்ட வேணாடா, நானே எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் 799 ரூபான்றப்போ ஓகே தான். நான் கஸ்டமைஸ் பண்ணி அது 600 ரூபாய், 500 ரூபாய், 400 ரூபாய் பிளான் கூட போட்டுக்கலாம். அதனால அது ஓகே தான். டோர் அதுக்கும் ஓகே தான். நான் பேமெண்ட்ஸ் மறந்துட்டாலும் எடுத்துப்பேன்னு சொல்றது சேலரி அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஃபுல் ஆக்சஸ் டு யோர் ஃபேவரட் கண்டென்ட்ஸ் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் பண்றோம், ஆனா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெனியூ சப்ஸ்கிரிப்ஷன் டு சூசபிள் பிளான்ஸ். அதான் நான் சொன்னல 300ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மந்த்லி. அதுல இருந்து நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்விஸ்ட்டுக்கு நான் இங்க வரேன். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க அந்த டிவியை, ஆனா இதுக்கு மேல என்னால பே பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா, அந்த டிவி அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு 5,000 rupees வந்து அந்த டிவிக்கு அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 5,000 rupees வந்து திருப்பி அப்படியே வந்து அமௌண்ட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே அப்படின்லாம் யோசிக்க முடியாது. வேணா எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா 1 yearல வந்து ரிட்டர்ன் டு செல்லர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இதுல கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைன் இன் என்லெஸ் என்டர்டைன்மெண்ட். ஒரே ஒரு வாட்டி டோர்ல வந்து வேர்ல்டுல வந்து சைன் இன் பண்ணீங்கன்னா மொத்த பிளாட்ஃபார்மே வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப்லேயே வந்து எந்த விதமான சர்வீஸ் இருந்தாலும் அந்த 4 வருஷத்துல நாங்க வீட்டுக்கே தேடி வந்து பண்ணுவோம், உங்களை எதுவும் வந்து நாங்க ட்ரபிள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 hours வந்து 9x9 வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவி பார்க்கறதுக்கு ஸ்லிம்மா அழகா சூப்பரா இருக்கு. இதுல இருந்து உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு டிவியை மொத்தமா காசு கொடுத்து 28,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதா, இல்ல இந்த டிவி இப்படி வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்க. என் சைட்ல எதுவும் கேட்காதீங்க. ஆனா உங்களுக்கு எந்த விதமான டிவி வாங்குறதுல, இந்த டிவி வாங்குறதுல டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியரா வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்து பர்சனலா இவங்க பிடிச்சிருக்கு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாலிசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வந்து 799 தான் கண்டிப்பா கட்டி ஆகணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா அதோட கம்மியா வந்து இந்த 300 பிளான்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது நல்ல பிளான்ஸா இருந்தது அப்படின்னீங்கன்னா ஓகே, சூப்பர், என்ஜாயபிள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியரான டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஓகே கைஸ், பாய், சியர்ஸ்.